லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அப்படி என்னடா என் தம்பி தப்பா கேட்டுட்டான்? உன் பொண்டாட்டி தானே சொன்னா அவ கர்ப்பம்னு. அந்த கர்ப்பத்துக்கு நீ காரணம் இல்லன்னு நீ தானடா அடிச்சு சத்தியம் பண்ண. அப்புறம் எதுக்குடா என் தம்பிய தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்க? சரிடா, இவன் கேட்டுட்டான், நீ அடிச்சிட்ட. இப்ப ஊருக்கே உன் வண்டவாளம் தெரிஞ்சு போச்சே. இப்ப அவங்க எல்லாரும் வந்து கேட்பாங்களே, அதுக்கு என்ன பண்ண போற? ஊரையே தூக்கி அடிச்சிட போறியா? சொல்லுடா. டேய், உனக்கு கொஞ்சமாச்சும் ரோஷம் இருந்தா அவ கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு உன் பொண்டாட்டிய போய் கேளுடா. அதுக்கு எவன் காரணமோ அவனை தூக்கி போட்டு அடி. காரணமே இல்லாம எதுக்குடா ஏன் தம்பிய போட்டு அடிச்சிட்டு இருக்க? ஏய் எழுந்துடுறா. டேய் எழுந்துறாங்கறல. டேய் எந்திரா. அறிவில்ல உனக்கு? வா என் கூட. தேவையா உனக்கு இதெல்லாம்? போ. அண்ணா வெற்றி மாமா, சக்தி அக்கா கர்ப்பத்துக்கு நீங்க காரணம் இல்லைன்னா வேற யாரு மாமா காரணம்? உனக்கு கொஞ்சமாச்சும் ரோஷம் இருந்தா அவ கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு உன் பொண்டாட்டி கிட்ட போய் கேளுடா. எவன் காரணமோ அவனை தூக்கி போட்டு அடி. அண்ணா சாப்பிடலையா அண்ணா? எனக்கு வேண்டாம், பசிக்கல. ஆமா, சக்தி எங்க? அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால இன்னைக்கு அவங்க வீட்லயே தங்கிக்கிறேன்னு எனக்கு ஃபோன் பண்ணான். ஏன்னு ஏதாவது வேணுமா அண்ணா? அண்ணா என்ன இவ்வளவு கோவமா போகுது? ஏய், அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இருக்கான்னு கேக்குறேன். அது எப்படி ஒண்ணுமே நடக்காத மாதிரி கூலா வந்து உட்கார்ந்திருக்க? என்ன வெற்றி, என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? ஓ, உங்க தங்கச்சி எதுவுமே சொல்லலையா? ஏய், சொல்ல வேண்டியதானே? ஏண்டி, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, பெருமையா சொல்லிருக்கலாம்லடி. கொஞ்சம் அமைதியா இரு வெற்றி. 2 பேர் தானே அசிங்கப்படுத்திருக்காங்க, இன்னும் நிறைய பேர் அசிங்கப்படுத்திட்டோம். அது வரைக்கும் அமைதியா இருன்னு சொல்றேன் இல்ல? வெற்றி, என்ன நடந்துச்சுன்னு நீங்களாவது சொல்லுங்க. என்ன நடந்துச்சா? அதை என் வாயால வேற சொல்லணுமா? எனக்கு வர்ற கோவத்துக்கு அந்த சங்கிலிய போட்டு தள்ளிட்டு பேசாம ஜெயிலுக்கு போயிடலாமான்னு இருக்கு. ஐயோ, என்ன ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? ப்ளீஸ் கொஞ்சம் கோவப்படாம என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க வெற்றி. சொல்றேன், அந்த கேவலத்தை என் வாயாலே சொல்லி தொலைறேன். அந்த சங்கிலியும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துட்டு நடு ரோட்ல வச்சு என்ன கேக்குறாங்க, சக்தி கர்ப்பமா இருக்கா, அதுக்கு நான் காரணம் இல்ல, அப்போ அந்த குழந்தைக்கு யார் காரணம்னு கேக்குறான். அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? கொதிக்கிற எண்ணெயில அப்படியே தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு. சங்கிலி வேணும்னே வம்பு இழுத்தா நான் என்ன பண்றது வெற்றி? வெற்றி கோவப்படாத, ஏன் தப்புதான், என்னால நீ அசிங்கப்பட்டிருக்க. சாரி வெற்றி, என்ன மன்னிச்சிடு. சாரியா? என்ன நீ ரோட்ல எவனோ என்ன கேவலமா பேசிட்டானா இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன்?
நான் ரவுடிடி, அடிதடிக்கெல்லாம் பயப்படாத ஆளு. மான அவமானம்லாம் பார்த்ததே கிடையாது. அவனை பொழந்துட்டு நான் போயிட்டே இருந்திருப்பேன். ஆனா அந்த நாய் பொம்பளை பொறுக்கி ரோட்ல அத்தனை பேர் முன்னாடியும் உன்னை அசிங்கமா பேசுறான். கேட்டா இந்த ஊரே உன்னை அசிங்கமா தான் பேசுதுன்னு அந்த புஷ்பா கேக்குறா. ஆமா, எப்படி இதெல்லாம் தாங்கிட்டு இருக்க? என்னாலே இதெல்லாம் தாங்கிக்க முடியல. உன்னால எப்படி இதெல்லாம் முடியுது? சக்தி, இந்த விஷயம் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. உன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டுட்டு இருக்க. ஊர்ல எல்லார்கிட்டயும் போய் என் பொண்டாட்டி நல்லவ, அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்கலாம் முடியாது என்னால. இந்த ஊரை பத்தி எனக்கு நல்லா தெரியும், உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி இருக்கிறது உனக்கு சுத்தமா நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். தயவு செஞ்சு எதுக்கு இப்படி எல்லாம் பண்றேன்னு இப்பவாவது வாயை திறந்து என்கிட்ட சொல்லு. உனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அத நான் பாத்துக்கிறேன். என்ன நம்பு. என்கிட்ட சொல்லு சொல்லுன்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை கேட்டிருக்கேன். நிஜமா சொல்றேன், என்னால முடியலடி. மனசுடைஞ்சு சொல்றேன். நான் உன் முன்னாடி நொந்து போய் இப்ப நின்னுட்டு இருக்கேன். சொல்லு சொல்லுடி, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? அக்கா, வெற்றியும் எத்தனை தடவை கேட்டுட்டாரு. அதான் எந்த பிரச்சனைனாலும் பாத்துக்கிறேன்னு சொல்றாருல, இப்பவாவது உண்மையை சொல்லுக்கா. ஆமா சக்தி, கொஞ்சம் சொன்னா கேளு. வெற்றி உன் கூடவே இருப்பாரு. அவரை பத்தி எங்களை விட உனக்கு நல்லா தெரியும்ல, அப்புறம் ஏன் சொல்ல மாட்டேங்கிற? எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிடு, இல்லன்னா என்ன ஆகும்? அக்கா, சாமி மேல சத்தியமா சொல்றேன், இந்த விஷயமா நீங்க 2 பேரும் எதுவுமே பேசக்கூடாது. அதையும் மீறி நீங்க பேசினா அப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டே இருப்பேன். கேட்டீங்களா? 2 பேரும் கேட்டீங்கல்ல? இந்த இந்த வீணா போன பிடிவாதம் தான் என்ன வெறுப்பேத்தது. என்ன கோவப்படாத வெற்றின்னு சொல்றீங்களே, இவ இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க ஒரு ஆள் கோவப்படாம இருக்கிறது? ஏய் சக்தி, நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. எனக்கு இதுக்கு மேலாம் பொறுமை கிடையாது. நானும் ஒரு சாதாரணமான ஆம்பளை தான். உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சா வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா நிம்மதியா வாழணும்னு நினைக்கிற ஒரு சாதாரண ஆம்பளை தான். அப்படிப்பட்ட ஒண்ணு 4 பேர் கேவலமா கிண்டல் பண்ணி பேசும்போது எனக்கு அப்படியே கோபம் தலைக்கு ஏறுதுடி. உன்னை எதுவும் கேட்க முடியல, அங்க கிண்டல் பண்ண எதுவும் பண்ண முடியல. என் நிலைமைய நீ இருந்து பார்த்தாதான் உனக்கு தெரியும், என் கோவமும் வலியும். சக்தி, இதுதான் இப்ப நான் சொல்ல போறதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு. உனக்கு நான் காலையில 11 மணி வரைக்கும் டைம் தரேன். ஆனா அதுக்குள்ள யாருக்காக நீ இந்த பொய்ய சொன்னன்னு என்கிட்ட சொல்லணும். உண்மை என்னன்னு ஒண்ணு விடாம சொல்லணும். அப்படி நீ மட்டும் சொல்லல. வெற்றி, வெற்றி, சாரி அம்மனக்கா. என்கிட்ட எதுக்குடி சாரி சொல்ற? வெற்றி தான் அவ்வளவு தூரம் கேக்குறாருல, அவர்கிட்ட போய் சொல்லு சக்தி. நான் கர்ப்பமா இல்ல, உங்க தங்கச்சி தான் கர்ப்பமா இருக்கான்னு போய் சொல்லு. சாரிக்கா, அது மட்டும் என்னால முடியாது. வெற்றி கிட்ட ஏன்கா மறைக்கிற? இங்க பாருக்கா, வெற்றி சொன்னா புரிஞ்சு பாரு. இல்ல துர்கா, இப்ப நான் வெற்றி கிட்ட சொன்னா உடனே போய் அத்தை கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிடுவான். என்னால இந்த கல்யாணம் நிக்காதேன்னு அத்தைக்கு நான் சத்தியம் பண்ணிருக்கேன். அறிவு கெட்டவளே, இப்போ வெற்றி ஒரு கண்ட்ரோல்லயே இல்லாம இருக்காரு. உண்மையை சொல்லணும்னா, என் நிச்சயதார்த்தப்ப என்ன ஏதுன்னு தெரியாம கார்த்திக போட்டு அடிச்சார்ல, அன்னைக்கு வெற்றி கண்ணுல தெரிஞ்ச கோவத்தை இன்னைக்கு திரும்ப அவர் கண்ணுல பார்த்த எனக்கு எப்படி படப்படன்னு இருக்குன்னு தெரியுமா? ஆமாக்கா,
வெற்றி மொத்தமா உன்னாலதான்க்கா மாறினாரு. இப்போ திரும்பவும் உன்னாலேயே ரவுடி ஆகாம பாத்துக்கோ. ஏ சக்தி, சரண்யா வெற்றியோட தங்கச்சிடி. வெற்றிக்கு இல்லாத அக்கறை அவனுக்கு அவங்க மேல அக்கறை. இங்க பாரு, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. அப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு யாரும் பண்ண மாட்டாங்க. இல்லக்கா, இங்க பாரு, என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்க அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எங்க கிட்ட சத்தியம் வாங்கின மாதிரி வெற்றி கிட்ட சத்தியத்தை வாங்கிட்டு உண்மையை சொல்லி தொலைடி. என் நிலைமைய நீ இருந்து பார்த்தாதான் உனக்கு தெரியும். என் கோவமும் வலியும். வெற்றி மொத்தமா உன்னாலதான்க்கா மாறினாரு. இப்போ திரும்பவும் உன்னாலேயே ரவுடி ஆகாம பாத்துக்கோ. எப்பவும் உன்கிட்ட இந்த உண்மையை சொல்லிருக்கணும். நான் பண்ணது தப்புதான். இந்த உண்மையை நான் உன்கிட்ட சொன்னா எங்க நீ உடனே அத்தை கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையை பெருசாயிடுமோன்னு தான் நான் சொல்லல. ஆனா நீ திரும்பவும் பழைய மாதிரி ரவுடி ஆகிறத என்னால பார்க்க முடியாது வெற்றி. அதனாலதான் நான் உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். நாளைக்கு காலையில 11 மணிக்கு நீ சொன்ன இடத்துக்கு நான் வரேன். வந்து உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அப்பதான் என் மனசு நிம்மதியாகும். வெற்றி, நேத்து நீ என்கிட்ட அப்படி சத்தம் போட்டது கூட எனக்கு சந்தோஷம்தான். நீ மட்டும் அப்படி என்கிட்ட பேசலன்னா உன்கிட்ட உண்மையை சொல்லணுங்கிற முடிவுக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன். அந்த முடிவை எடுத்ததுமே என் மனசு லேசாயிடுச்சு. உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன். இத்தனை நாள் இந்த உண்மையை மறைச்சு வச்சிருக்கேங்கிற குற்ற உணர்ச்சி இன்னைக்கு என்னை விட்டு போக போது நினைக்கும் போதே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இனிமே உனக்கும் எனக்கும் மத்தியில எந்த பிரச்சனையும் வராத வெற்றி. அண்ணி இப்ப எதுக்கு போன் பண்றாங்க? சொல்லுங்க அண்ணி. சக்தி, நீ எங்க இருக்க சக்தி? எங்க வீட்ல தான் இருக்கேன். இங்க பாரு, நீ உடனே கிளம்பி இங்க வா. இங்க பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு சக்தி. என்ன நீ சொல்றீங்க? ஆமா சக்தி, இன்னைக்கு அசோக்கு வேற ஒரு பொண்ணு கூட கோவில்ல கல்யாணமா. எல்லா ஏற்பாடும் அங்க நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. உடனே கிளம்பி வா சக்தி. யார்கிட்ட சொல்றதுனே தெரியல. அதான் சக்தி நான் உடனே உனக்கு போன் பண்ண. அண்ணி பயப்படாதீங்க, நான் உடனே வரேன். இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? கல்யாணம் நடக்கிற கோவில் பக்கத்துல இருக்க சக்தி. சரி, நான் வரேன்.
சரண்யா, நீ எதுக்கு வந்தீங்க? உன்னை யார் இங்க வர சொன்னது? ஏய், உன்னதான் கேக்குறேன். நீ என்னமோ என் மகனையே பாத்துக்கிட்டு இருக்க? எப்படி அத்தை நான் இருக்கும்போது அசோக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண தயாரானீங்க? இதெல்லாம் நியாயமா அத்தை? எல்லார் முன்னாடியும் உன் கால்ல விழுந்து என் பையன் மன்னிப்பு கேட்கணும்னு உன் அம்மா சொன்னாளே, அது மட்டும் நியாயமா? வீணா எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டு? என் பையனுக்கு இன்னும் 5 நிமிஷத்துல கல்யாணம். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அம்மா, நான் சொல்றத ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்கம்மா. சக்தி, உன் மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். நீ அசோக்குக்கு தங்கச்சி மாதிரி. ஆனா இந்த விஷயத்துல நீ தலையிடாத. அப்புறம் நான் அப்படி இப்படி பேசிட்டேன்னு என் மேல வருத்தப்படாத. அம்மா, என்ன பேச எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. நானும் உங்களை அம்மா மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் ரொம்ப தப்புமா, அநியாயம். ஏதாவது பிரச்சனையா சம்பந்தி? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன விஷயம்தான். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நாங்க பேசி தீர்த்துக்கிறோம். சக்தி, சரண்யாவை அனுப்பி வை. உங்க அண்ணன் கல்யாணம் முடியற வரைக்கும் இருந்து சாப்பிட்டு போ. போன் எடு சக்தி. ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அசோக் அண்ணனும் அண்ணியும் சந்தோஷமா வாழணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. மா, உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இதெல்லாம் ரொம்ப தப்புமா, புரிஞ்சுக்க. அம்மா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை உடனே நிப்பாட்டிடுங்க. என்னது, கல்யாணத்தை நிறுத்தணுமா? என்ன விளையாடுறியா நீ? நான் எதுக்கு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்? உன் புருஷனுக்கு 2வது கல்யாணம் நடக்கும்போது அத நீ நிப்பாட்டினியா சக்தி? என்ன பதில் சொல்ல முடியலையா? அங்க ரங்கநாயகி தன் பையனுக்கு 2வது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. அத போய் நீ நிப்பாட்டல, இத மட்டும் நிறுத்துன்னு என்ன கேக்குற? அம்மா, நானும் வெற்றியும் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு பிரிஞ்சிட்டோம். அதான் அங்க கல்யாண ஏற்பாடு நடக்குது. ஆனா இங்க அப்படி இல்லம்மா, அது வேற இது வேற. இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். ஹே சரண்யா, உங்க அம்மாவுக்கு நல்லதுனாலே பிடிக்காதா? என் பையன் ரொம்ப நல்லவன், அவனை உங்க அம்மாவுக்கு பிடிக்காது. தோ நிக்கிறாளே சக்தி, இவளும் நல்லவ, இவளையும் உங்க அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஊர்ல என்னெல்லாம் தப்பா இருக்கோ அதெல்லாம் உங்க அம்மாவுக்கு சரியா தெரியும். எத்தனை நாள் தான் என் பையன் காத்திருக்கிறது? இப்போ இந்த கல்யாணம் நடக்கத்தான் போகுது. நீ கிளம்பலாம். உனக்கு நான் காலையில 11 மணி வரைக்கும் டைம் தரேன். ஆனா அதுக்குள்ள யாருக்காக நீ இந்த பொய்ய சொன்னன்னு என்கிட்ட சொல்லணும். அம்மா, திடீர்னு ஏமா இந்த கல்யாணம்? அதையாவது நான் தெரிஞ்சுக்கலாமா? இப்பவாவது அத கேட்டியே, சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. அசோக்கும் சரண்யாவும் ஒருத்தர் பாத்துக்கிறதே இல்லன்னு இத்தனை நாள் நான் பேசாம இருந்தேன். இப்போ அசோக்கும் சரண்யாவும் அடிக்கடி சந்திச்சு பேசுறாங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இனிமே இவளை நம்ப முடியாது. என் பையனை திரும்ப வளைச்சு போட்டுருவா. அவ வீட்டோட கூட்டிட்டு போனாலும் கூட்டிட்டு போயிடுவா. அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் இந்த கல்யாணம்.